தேர்தல்னா என்ன? ஜெயிக்கிறது, தோக்கிறது, இத பத்தி மட்டும்தானா? இல்ல. உண்மையான நோக்கம் மக்கள ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைக்காக ஒரு நல்லாட்சிய உருவாக்குறது தான். இந்த பகுப்பாய்வுல நாம திருவாடானை தொகுதி மக்களோட குரல, அவங்களோட தேவைகளை டேட்டா வழியா கேட்க போறோம். இது மூலமா ஒரு உண்மையான நிர்வாக திட்டத்தை எப்படி உருவாக்கலாம்னு பாப்போம். இது வெறும் தேர்தல் உத்தி இல்ல, இது நிர்வாக பொறியியல். சரி, நம்மளோட பயணத்தை 4 பகுதியை பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல அந்த மண்ணோட துடிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ரெண்டாவதா டேட்டா நமக்கு காட்டுற 3 தெளிவான சிக்னல்கள் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். மூணாவதா இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்ன காரணம்னு அலசுவோம். கடைசியா இந்த டேட்டாவை வச்சு ஒரு செயல் திட்டத்தை, ஒரு வரைபடத்தை உருவாக்குவோம். வாங்க, திருவாடானையோட கதைய அதோட ஆணி வேர்ல இருந்து ஆரம்பிப்போம். எந்த ஒரு இடத்தோட அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் நாம முதல்ல அந்த மண்ணையும் அங்க வாழ்ற மக்களையும் புரிஞ்சுக்கணும். திருவாடானைங்கிறது வெறும் மேப்ல இருக்கிற ஒரு இடம் இல்ல, அது அந்த நிலத்தோட பின்னி பிணைஞ்ச மக்களோட வாழ்க்கை. 82.5% இந்த ஒரு நம்பர் போதும் திருவாடானையை புரிஞ்சுக்க. இங்க இருக்கிற மக்கள்ல கிட்டத்தட்ட 5ல் 4 பேரு கிராமத்துல தான் வாழ்றாங்க. அதுலயும் 72% பேரு விவசாய கூலிகள். யோசிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கை, அவங்க வாழ்வாதாரம், அவங்க குழந்தைங்களோட எதிர்காலம் எல்லாமே அந்த மண்ணையும் பெய்யுற மழையும் நம்பிதான் இருக்கு. இது வெறும் புள்ளி விவரம் இல்ல, இதுதான் அந்த மக்களோட அன்றாட வாழ்க்கை. திருவாடானையில நீங்க எந்த டீ கடைக்கு போனாலும் சரி, எந்த வயல்வெளிக்கு போனாலும் சரி, அங்க பேசப்படாத ஒரு வழி இருக்கும். அதுதான் தண்ணீர் பிரச்சனை. இது நேத்தினைக்கு வந்ததில்ல, தலைமுறையா தொடர்ற ஒரு ஆழமான வழி. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத ஒரு நிலை. வறண்டு போன வைகையும் குண்டாரும் வெறும் ஆறுகள் இல்ல, அது அந்த மக்களோட வத்தி போன நம்பிக்கையோட அடையாளம். இந்த ஒரு பிரச்சனையை சுத்தி தான் அங்க அரசியலே நடக்குது. இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு, ரொம்ப வலி நிறைஞ்ச முரண்பாடு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மண்ணோட இளைஞர்கள் கனவுகளோட இருக்காங்க. கிட்டத்தட்ட 80% படிச்சிருக்காங்க, போட்டித் தேர்வு எழுதி வாழ்க்கையில முன்னேறணும்னு துடிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு ஆழமான விரக்தி இருக்கு. ஏன்னா அவங்க கனவை நனவாக்க அங்க வாய்ப்புகளே இல்ல. ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்ல, ஒரு பெரிய கம்பெனி இல்ல. அதனால படிச்ச இளைஞர்கள் வேலை தேடி வெளியூருக்கு போயாக வேண்டிய கட்டாயம். இது வெறும் வேலையில்லா திண்டாட்டம் இல்ல, இது ஒரு தலைமுறையோட கனவு சிதைக்கப்படுற சோகம். சரி, மக்களோட வாழ்க்கை யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? ஏன்னா தரவுகள் எப்பவுமே பொய் சொல்லாது. அது நமக்கு 3 விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. முதல் சிக்னல், இந்த தொகுதியோட சமூக கட்டமைப்பு. இங்க பாருங்க, முக்குலத்தோர் 29%, பல்லர் சமூகம் 20%, முஸ்லிம்கள் 17.5%, கிறிஸ்தவர்கள் 12.2%, யாதவர்கள் 10%. இப்படி பல சமூகங்கள் கிட்டத்தட்ட சம பலத்தோட இருக்கிறாங்க. இதோட அர்த்தம் என்ன? இது ஒரு சிம்பிளான கணக்கு கிடையாது. எந்த ஒரு சமூகமும் தனியா நின்னு வெற்றியை தீர்மானிக்க முடியாது. வெற்றிங்கிறது எல்லா சமூகத்தோட ஒருமித்த ஆதரவுல தான் இருக்கு. ரெண்டாவது சிக்னல், இது அரசியல்வாதிங்க ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய ஒரு பாடம். 2016ல அதிமுக 41.1% ஓட்டுல ஜெயிக்கிறாங்க. 5 வருஷத்துல 2021ல காங்கிரஸ் 39.3% ஓட்டுல ஜெயிக்கிறாங்க. இந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுது? சிம்பிள், இங்க வாக்காளர்களோட விசுவாசம் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. அத ஒவ்வொரு தேர்தலையும் சம்பாதிக்கணும். மக்கள் தங்களோட வாக்க ஒரு பரிசாவோ இல்ல தண்டனையாவோ பயன்படுத்துறாங்க. இப்ப 3வது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிக்னல். இத நாம சொல்லல, அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கிட்ட ஒரு உண்மை. மத்திய அரசு இந்த தொகுதிய ஒரு வளர்ச்சி லட்சிய மாவட்டமா, அதாவது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டா அறிவிச்சிருக்கு. அப்படின்னா என்ன? கல்வி, சுகாதாரம், விவசாயம், ரோடு வசதின்னு பல முக்கியமான விஷயங்கள்ல இந்த தொகுதி பின்தங்கியிருக்குன்னு அரசாங்கமே ஒத்துக்கிடுச்சு. இதுக்கு மேல ஒரு ஆழமான வளர்ச்சி குறைபாடு இருக்குங்கிறதுக்கு வேற என்ன ஆதாரம் வேணும்? சரி, இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? வாங்க கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இங்க நாம யாரையும் தனிப்பட்ட முறையில விமர்சிக்க போறதில்ல. நம்ம நோக்கம் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தகவல் அறிந்து பொறுப்புணர்வோடு பொதுவெளியில் பேசும் உரிமையையும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கு. அந்த அடிப்படையில தான் நாம இந்த பகுப்பாய்வை செய்ய போறோம். இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட நிலையை எடுத்துக்கலாம். அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அவர் ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்காரு. அதனால அரசாங்க திட்டங்களையும் நிதியையும் கொண்டு வரது அவருக்கு சுலபம். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பலவீனமும் இருக்கு. அவருக்கு தொகுதியில நேரடியா வலுவான சொந்த கட்சி அமைப்பு இல்ல. இதனால திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு அவர் கூட்டணி கட்சிகளை நம்பியிருக்க வேண்டியிருக்கு. இந்த சார்பு நிலை செயல்பாட்டுல தாமதத்தையும் இடைவெளியையும் உருவாக்குது. மக்கள் ஏன் கோபமா இருக்காங்க, விரக்தியில இருக்காங்க? காரணம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். குடித்த நீர், ரோடு, கரண்ட், விவசாயிகளோட பிரச்சனை, இதெல்லாம் தான் ஒரு மனுஷனோட அத்தியாவசிய தேவை.
இந்த அடிப்படை தேவைகள் பத்தின வாக்குறுதிகள் காத்துல பறக்கும்போது அது நேரடியா மக்கள் கோபமா மாறுது. இது ரொம்ப எளிமையான ஆனா யாராலும் மறுக்க முடியாத உண்மை. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பாருங்க. இதுதான் இந்த தொகுதியோட அரசியலையே தீர்மானிக்குது. நாம இத சாதி நகர்வுன்னு சொல்றோம். 2011ல தேவர் சமூகம் திமுக கூட்டணிய ஆதரிக்குது. 2016ல அவங்க ஆதரவு அதிமுக பக்கம் திரும்புது. 2021ல அது மறுபடியும் காங்கிரஸ் கூட்டணிக்கு மாறுது. இது என்ன காட்டுது? இங்க இருக்கிற பெரிய சமூகங்கள் கூட எந்த ஒரு கட்சிக்கும் நிரந்தர வாக்கு வங்கி கிடையாது. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க தங்களோட நலனை கணக்கு போட்டு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்னும் தெளிவா புரியுது. திருவாடானை வாக்காளர்களை ஏமாத்த முடியாது. அவங்க ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க ஓட்ட ஒரு செய்தியை சொல்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பாக்குறாங்க. தங்களுக்கு நல்லது நடந்தா ஆதரிக்கிறாங்க. ஏமாற்றப்பட்டா அடுத்த தேர்தல்ல தங்களோட முடிவை மாத்த தயங்குறதே இல்ல. அவங்களோட ஒவ்வொரு ஓட்டும் அவங்க தேவைகளை பத்தின ஒரு தெளிவான செய்தி. இதுவரைக்கும் நாம பிரச்சனைகளை பத்தியும் அதுக்கான காரணங்களை பத்தியும் பேசிட்டோம். ஆனா பிரச்சனைய சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தா போதுமா? தீர்வு வேணாமா? அதை உருவாக்குறது தான் உண்மையான தலைமைக்கு அழகு. வாங்க இந்த டேட்டாவை வச்சு ஒரு உறுதியான அளவிடக்கூடிய நிர்வாக திட்டத்தை, ஒரு ப்ளூ பிரிண்டை எப்படி உருவாக்கலான்னு பார்ப்போம். இந்த வரைபடம் 3 அஸ்திவார தூண்கள் மேல நிக்குது. தண்ணீர், சாலைகள், அப்புறம் வேலைவாய்ப்பு. இது வெறும் வெத்து வாக்குறுதி கிடையாது. ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு தெளிவான இலக்கு, ஒரு தோராயமான செலவு, மக்களுக்கு இதனால என்ன நேரடி லாபம்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஜல்ஜீவன் திட்டத்தை முழுசா முடிச்சா தொகுதியில் இருக்கிற 2,30,000 குடும்பத்துக்கும் குழாய் வழியா பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கும். இது ஒரு புரட்சிகரமான மாற்றம் இல்லையா? பொதுவா வளர்ச்சி திட்டம் போடுறது மட்டும் பத்தாது. ஒவ்வொரு சமூகத்தோட தனிப்பட்ட தேவை என்ன, அவங்க முன்னுரிமை என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். நம்ம உரையாடல் ஒவ்வொரு சமூகத்தோட குரலையும் கேட்கறதா இருக்கணும். தேவர் சமூகத்துக்கு கோயில் உள்கட்டமைப்பு முக்கியமா இருக்கலாம். ஆனா தலித் சமூகத்துக்கு நில உரிமையும் வீட்டு வசதியும் வாழ்வாதார பிரச்சனை. இந்த நுணுக்கமான அணுகுமுறை தான் நம்பிக்கையை உருவாக்கும். இது மக்களை பிரிக்கிறதுக்காக இல்ல, ஒவ்வொருத்தரையும் மதிச்சு அவங்க தனிப்பட்ட தேவையை கேட்கறதுக்காக. இந்த முழு திட்டத்தோட மைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். இழந்த நம்பிக்கைய திரும்ப கட்டுறது. எப்படி? வெறும் வார்த்தையால இல்ல. செலவு, காலக்கெடு, இலக்குன்னு வரையறுக்கப்பட்ட திட்டங்களை செஞ்சு முடிச்சு அதோட பலனை மக்கள் அவங்க கண்ணால பார்க்கும்போது, அவங்க வாழ்க்கையில உணரும்போது நம்பிக்கை தானா வரும். இங்க செஞ்சு காட்டுறது தான் முக்கியம். அதுக்கு ஆதாரம் கொடுக்கறது தான் முக்கியம். இந்த டேட்டா நமக்கு கொடுக்கிற ஒரு தெளிவான எச்சரிக்கை இதுதான். அரசுக்கு எதிரான கோபம் அது ஒரே நாள்ல வர்றதில்ல. அது நிறைவேற்றப்படாத ஒவ்வொரு வாக்குறுதியிலிருந்தும், கவனிக்கப்படாத ஒவ்வொரு தேவையிலிருந்தும் ஒரு செங்கல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆனா உறுதியா கட்டப்படுது. இந்த செயல்முறையை புரிஞ்சுக்க நாம தரவுகளை பயன்படுத்தும் போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவின் தரவு பாதுகாப்பு சட்டப்படி ஒவ்வொரு டேட்டாவுக்கு பின்னாலையும் ஒரு தனி மனிதர் இருக்கார். அவங்களோட தனிப்பட்ட தகவல்களோட அந்தரங்கத்தையும் அவங்களோட ஒப்புதலையும் மதிக்க வேண்டியது நம்ம கடமை. அப்போ இதுக்கு மேல என்ன பாதை இருக்கு? ஒரு மாற்று பார்வை சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். அந்த பார்வையில நிர்வாகங்கிறது துல்லியமான பொறியியலா இருக்கும். தலைமைங்கிறது அதிகாரம் பண்றதில்ல, மக்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு சேவையா இருக்கும். அங்க வாக்குறுதிகள் பேசாது, செயல் திட்டங்கள் தான் பேசும். இதுதான் திருவாடானைக்கான ஏன் ஒவ்வொரு தொகுதிக்குமான தொலைநோக்கு பார்வையா இருக்கணும். நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai.mgr@blueprintstrategies.in என்ற முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.